எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மதர்ஸ் டேக்காக இன்னைக்கு ஃபுல் டே நானே எல்லா ஒர்க்கும் பண்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த சேலஞ்ச் வீடியோவை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 6:30க்கு மார்னிங்கே எழுந்துட்டேன். அது ஆக்சுவலி எனக்கு மிட் நைட் தான். அம்மா அதுக்குள்ளே எழுந்து பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் சொன்னேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் எல்லா வேலையும் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு கோலத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சதே 2 கோலம் தான். அதில் தான் நான் ஒரு கோலம் வந்து போட்டுட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரிலாம் மார்னிங்கே எழுந்து கோலம்லாம் போட்டதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்போவும் வந்து இந்த திவாலி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் வந்து நைட் வந்து அம்மா போடுவாங்க, நான் சும்மா கலரிங் மட்டும் பண்ணுவேன். அப்படி இல்லைனா யூடியூப் பார்த்து ஏதாவது ஒரு கோலம் போட்டு ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அம்மா போட்டிருந்தாலே சீக்கிரமாக போட்டிருப்பாங்க போல். நான் போய் போட்டு 40 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு அங்கேயே. அன்னைக்கு வேறு ஃப்ரைடே, ஸோ வந்து கலர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கலர்லாம் பண்ணி முடிக்க லேட் ஆகிடுச்சு. மதர்ஸ் டே சண்டே தானே வந்துச்சு, நீங்கள் எப்படி ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் வந்து சாட்டர்டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ வந்து சண்டே வந்து இருக்க முடியாதுங்க. ஸோ பிஃபோராகவே அந்த சேலஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கோலத்தோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். கலர்ஸ் வந்து அன்றைக்கி நிறைய இல்லை. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு கலரை வச்சு மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் கீழே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போனேன் ஃபர்ஸ்ட்டு. அங்கே போய் பார்த்தா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எந்த ஒர்க்னாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து பிஃபோர் டே தான், தேர்ஸ்டே தான் வந்து இங்கே க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றனால. ஸோ அந்த பேப்பர்லாம் நான் எதுவும் ரிமூவ் பண்ணல. மேலே இருக்க பாக்ஸ் மட்டும் அங்கங்கே இருந்தது எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, மிக்ஸி வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மிக்ஸிலாம் எப்பவும் தண்ணி போட்டு துடைக்கவே கூடாது. இது மாதிரி நார்மல் கிளாத் எடுத்து அதை நம்ம வெட் பண்ணி துடைக்கலாம். பட் நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது சந்தில் எங்கேயாவது மோட்டருக்குள்ளே போயிடுச்சுன்னா மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு மிக்ஸியே போயிடும். அதே மாதிரி தான் ஓல்டு மிக்ஸி வந்து என் தங்கச்சி வந்து தண்ணி ஊற்றி மோட்டர் போயிடுச்சு. அதனால தான் இந்த நியூ மிக்ஸியை நாங்கள் வாங்கினோம். தென் கேஸ் துடைக்கிறப்பவுமே நிறைய தண்ணி ஊற்றிலாம் துடைக்கக்கூடாது. எங்கள் அம்மா நிறைய தண்ணி ஊற்றி துடைச்சிருவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. இதே மாதிரி நம்ம வெட் கிளாத் எடுத்து நம்ம வந்து துடைச்சிக்கலாம். தென் கேஸில் நிறைய தண்ணி ஊற்றுறதுனால அந்த கேஸ் மேலே இருக்கிறது, சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துடுது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வெட் கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். வீட்டு பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போல். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா ஐம் வெரி சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எழுந்த உடனே நாங்கள் டீ குடிச்சிட்டு தான் மற்ற எல்லா வேலையுமே பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து டீ வச்சாச்சு. இப்போலாம் நானும் லீவில் இருக்கேன், என் தங்கச்சிக்குமே செம் போயிட்டுருக்கு, அவளுமே ஸ்டடி ஹாலிடேயில் இருக்கா. ஸோ அதனால் லேட்டாக எழுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் ஆகிடுது. மார்னிங் எழுறதுக்கே 8 to 9 ஆகிடும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வயிற்றில் இடம் இருக்காது. ஸோ வந்து பிரஞ்ச் டைம் ஆகிடும். ஸோ குக்கிங்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவோம். யூஸ்வலாக அம்மா என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க் மட்டும்தான் நான் வந்து சேலஞ்சாக எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற ஒர்க்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான். வீடு பெருக்கிறது, வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அதை எடுத்து காய வைக்கிறது, அது மடித்து வைக்கிறது முக்கியமாக என்னோடய வேலை மட்டும் தான். எப்போவுமே நான் தான் மடித்து வைப்பேன். வெசல் வாஷிங் மட்டும் என் தங்கச்சி பார்த்துப்பா, அந்த டிபார்ட்மெண்ட் நான் போக மாட்டேன். ஸோ இந்த எல்லா ஒர்க்கும் நாங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால அது வந்து சேலஞ்சாக இருக்காது. அதனால் நான் பண்ணாத ஒர்க்கை வந்து பண்ணாதான் அது சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா பண்ணுற ஒர்க் மட்டும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பண்ணுறதுலே பெரிய ஒர்க்கு குக்கிங் தான். அதுதான் எனக்கு இருக்க பிக்கஸ்ட் சேலஞ்சே. அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கான மெனு என்னென்னா ரைஸு, சாம்பார், ரசம், பொரியல், இதுதான் அன்றைக்கான மெனு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொரியலுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு லேடிஸ் ஃபிங்கர் பொரியல் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ லேடிஸ் ஃபிங்கர் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுட்டு ஆனியனும் கூட சேர்ந்து கட் பண்ணிட்டேன். தென் வந்து அம்மா அரிசி ஊற வச்சுட்டாங்க. இந்த சாம்பாருக்கு வந்து எனக்கு குவான்டிட்டிலாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து அம்மாவே பண்ணிட்டாங்க. பருப்பு எடுத்து வைக்கிறது, தக்காளி எத்தனை போடணுமோ அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பருப்பும் தக்காளியும் எடுத்து வச்சுருந்தாங்களே அதை வந்து வேக வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அது கொதி வந்து நுரையெல்லாம் வருமா, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விசில் போடணுமா எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுபடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நுரையெல்லாம் எடுத்துகிட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், தென் வந்து மஞ்சள் தூள் அதிலே போட சொன்னாங்க. அதெல்லாம் போட்டு விசில் போட்டேன். நான் இப்போ தான் சாம்பாரே ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி அம்மா ஊருக்கு போகிற டைம்லலாம் வந்து நான் தான் பண்ணுவேன். இந்த சாம்பார் தான் கை கொடுக்கும். அப்போ வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போ பண்ணாலுமே எனக்கு அந்த ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. எத்தனை டைம் பண்ணாலுமே அது எனக்கு மறந்துடும். ஸோ எப்போ பண்ணாலுமே அது நியூவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அண்ட் எங்கள் அம்மா
அம்மா ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நான் யூடியூப்பில் பார்த்து நான் ஒரு மாதிரி பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பண்ணுறப்ப ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. பட் இதே நெக்ஸ்ட் டைம் பண்ணணும்னா எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த குக்கிங்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இதே நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் போல். தென் பருப்பு சாம்பாருக்கு வந்து விசில் போட்டாச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காவை மட்டும் தனியாக வணக்கி எடுத்துப்பாங்க அம்மா. அதுக்கப்புறம் தான் வந்து அது திரும்ப இன்னொரு டைம் வந்து ஃபுல்லாக தாளிப்பாங்க. ஸோ அதே ப்ராசஸில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காவை நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலி இது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. இந்த பொரியலுமே நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போவுமே எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரியாது. ஸோ திரும்ப நியூவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வெஜிடபிள்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச பொரியல்னால் அது வந்து வெண்டைக்காய் பொரியல் மட்டும்தான். வேறு எந்த பொரியலுமே அவ்வளோவா பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டேன். பட் இது மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் போல். ஏன்னா அது வளவளப்பு போகிற வரையும் வணக்கணும், அதுக்கப்புறம் தாளிக்கணும். பட் வளவளப்பு போகிற வரைக்கும் வணக்கிட்டா அதுக்கு மேலே நமக்கு ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வணக்கி வச்சுட்டு அப்புறம் நான் வந்து பொரியல் தாளிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இது செய்யவே டயர்ட் ஆயிடுச்சு. பட் என்னென்னா எங்கள் அம்மா வந்து 3 அடுப்புலையுமே வச்சு 3மே ஒரே டைமில் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஒரு அடுப்பில் வச்சு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கவனிக்க கூட இல்லை. அம்மாக்கள்லாம் ரியலி கிரேட் தான். அதுவும் இந்த குக்கிங்கில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலாம் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பொரியல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நானே பொரியலும் பண்ணிட்டேன். அதுக்குமே எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் ஃபஸ்ட்டு வச்சேன்ல, அந்த பருப்பும் தக்காளியும் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா தான் அந்த பருப்பு சாம்பார் வந்து வச்சாங்களே, நான் வைக்கவே இல்லை. இந்த பொரியல் செய்கிறதுக்கே எனக்கு வந்து டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த வேலையுமே செய்யலைன்னா ஏதாவது ஒரு எடுபடி வேலைக்கு மட்டும்தான் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாம்பார்லாம் ஃபுல்லாகவே அம்மா தான் வச்சாங்க. ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்கும் இந்த சேலஞ்சை என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. என்ன வேலை பண்ணேன், காலையில் கோலம் போட்டேன், டீ வச்சேன், அப்புறம் குக்கிங்க்கு வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த குக்கிங்குமே அரைகுறை, ஃபுல்லாகவும் பண்ணலை. அதுக்கே என்னால் வந்து முடியல சீரியஸாக சொல்லணுன்னா. எங்கள் அம்மா இந்த பொரியல் பண்ணுறப்பெல்லாம் வந்து இந்த ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து சாப் பண்ணி கொடு, இல்லை வந்து ஆனியன் சாப் பண்ணி கொடு, இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ கூட நான் பண்ண மாட்டேன். பட் நீ இனிமேல் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாதான். பாவம், நிஜமாகவே கிச்சனில் நிற்கிறது எவ்வளோ கஷ்டம். அது இந்த வெயிலில் நிற்கிறது அதை விட பெரிய கஷ்டம். அது நான் செய்கிறப்ப தான் எனக்கு புரியுது அப்போ எவ்வளோ கஷ்டம் அம்மாக்கள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி அவ்வளோவா ஒர்க்லாம் பண்ண மாட்டிங்கன்னா அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அவங்க படுற கஷ்டம் என்னன்றது புரியும். நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தால் அது வந்து நமக்கு அதோட அருமை தெரியாது. நம்ம போய் பண்ணி பட்டு திருந்தினா தான் நமக்கு தெரியும். அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. தென் வந்து ஃபைனலாக அம்மா ரசம் சாம்பார் வச்சுட்டாங்க. ரைஸுக்கு ஒலை வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் அரிசி அம்மா போட்டாங்க. ஃபைனலாக நான் சாதம் வடிச்சிட்டேன். பட் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே நானே பண்ணணும். மதர்ஸ் டேக்காக அம்மாவை எந்த வேலையுமே செய்ய விடக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் பாதியிலே குவிட் பண்ணிட்டேன். சரி, இன்னொரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக சாப்பாடு ஆயிடுச்சு. சாதம், தயிர், ரசம், சாம்பார், பொரியல் இது எல்லாமே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். See you all the next video. Tata, bye bye.